நான் வந்து பரணமலூர் பகுதியை சேர்ந்த ஒன்றியத்துக்கு உட்பட்ட வல்லம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி. பரணமலூர் வட்டார அலுவலகத்தில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலகத்திற்கு 3 மாதங்களுக்கு முன்னதாக துணை வேளாண்மை இயக்குநராக பணிபுரியும் கோவிந்தராஜ் அவர்களிடம் 500 ரூபாய் செலுத்தி 4 கிலோ உளுந்தும் 2 கிலோ துவரையும் எனக்கு கொடுத்தாரு. அதுக்குண்டான ரசீதும் பில்லோ செல்ஃபோனுக்கு ஒரு குறுஞ்செய்தி எந்த விதமான நியூஸும் எனக்கு வரலை. அந்த பில்லு வாங்கிறதுக்காக நான் கேட்கறதுக்காக அங்கே ஆஃபீஸுக்கு போன இடத்துல பில்லு கேட்டது நான் மட்டும் இல்லை, அன்றைக்கி என்னோட கூட வந்து எங்கள் ஊரை சேர்ந்த 30 விவசாயிங்க மேலே வந்து அந்த பொருளை வாங்கினாங்க. அதாவது ஒருத்தருக்கிட்ட 1000 ரூபாயும் வாங்கியிருக்காரு, 500 ரூபாயும் வாங்கியிருக்காரு. ஆளுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கின்னு உளுந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. கேட்டதுக்கு வந்து தகாத வார்த்தையை சொல்லி அவர் எதிர்க்கு மேட்ச் மேலே வச்சு இந்த கட்டையை எடுத்து என்னை தாக்கிறதுக்கு வந்தார். அது இல்லாமல் என்னோடய வேட்டியை அவுத்துருவோம் அப்படின்னார். பேர் சொல்லி அசிங்கமாக பேசினார். அதுக்கு உண்டான ஆதாரம் வீடியோ இந்த இடத்துல இருக்குது. அதை வந்து 2வது முறை கேட்கும்போது திருப்பி அதை தான் சொல்கிறார். நான் வந்து கிட்டத்தட்ட என்னோடய வயசு வந்து 50 ஆக போகுது. நான் வந்து 30 வருஷமாக நான் வந்து விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். 30 ஆண்டு காலமாக நான் எனக்கு கருத்து தெரிஞ்சிருந்து ஆஃபீஸுக்கு போனேன். இந்தமாரி ஒரு கீழ்த்தரமான ஒரு அதிகாரியை, விவசாயம் மதிக்காத அதிகாரியை இதுவரை நாங்கள் பார்த்ததே கிடையாது. எத்தனையோ பேர் வந்திருக்காங்க இந்த ஆஃபீஸுக்கு. இது மாதிரியான பித்தலாட்டம் பண்ணுற வேலை அதிகாரிங்க போய் கேட்டாக்க பதில் சொல்கிறதுல முறையான ஒரு பதில் இல்லை. கேவலப்பட்டார். ஒரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த விவசாயிக்கு வந்து வர அதிகாரிங்க இப்படி மரியாதை கொடுக்காம விவசாயியை தரகுறவாக பேசி கைத்து பிடிச்சி வெளியே தரன்ற செருப்பால் அடி பண்ணுறதும் இப்படி பண்ணி அசிங்கப்படுத்தி என்ன அனுப்பிச்சிட்டாரு. அவர் கோவிந்தராஜ் பணி நீக்கம் செய்கிற வரையிலும் பணி நீக்கம் செஞ்சு அவரை வந்து காத்திருப்போர் பட்டியலில் வைக்கணும். திரும்ப அவருக்கு வேலை கொடுக்கூடாது. இதே மாதிரி திருப்பி எங்கே போனாலும் பண்ணுவார்ன்றதுக்கு ஒரு உதாரணம் என்னோடய வீடியோவே போதும். இதை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட வேளாண்மைத்துறை அதிகாரியும் துரித நடவடிக்கை எடுத்து செய்யுமாறு விவசாய சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன்.